நரகம் ஒன்று இருக்கிறது, அது நித்திய வேதனையா இருக்கிறது, அது எரிகிற அக்னியா இருக்கிறது. அங்க எரிகிற நெருப்புல அங்க புழுக்கள் சாகாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மாம்சமோ ரத்தமோ அது பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. உள்ளிருக்கிற ஆவி ஆத்மாவான வெளியே. நாம் சபைக்கு வருகிறோம் என்றால் தேவ சத்தத்தை பிரசங்கத்தின் மூலமாக கேட்டு அவர் சித்தத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நான் சபைக்கு வருகிறேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுங்க, ஏதோ நானும் எடுத்துட்டுங்க, நான் சபைக்கு போன சொல்ல வரக்கூடாது. தெய்வ சத்தத்தை இடைப்படுவாராக. இந்த சபையில் இருக்கும்போது நமக்கு ஆத்மமாக வருவதாக, இந்த பூமியில் இருக்கும்போது நம்ம ஆத்மமாக வருவதாக, அவன் சித்தத்தின்படி நம்ம செய்வதா இருப்போமாக. எங்க வேளாண் சொல்றீங்க? நித்திய நரகம் ஒன்று இருக்கிறது, நித்திய வேதனை ஒன்று இருக்கிறது, ஆக்கின் தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அவன் அந்த நித்திய வேதனை நீங்க போகக்கூடாது, மற்றவர்களுக்கு ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி ஓடிய ஓட்டமாக இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி ஓட நாம் ஒப்பு கொடுப்போமாக. உங்கள் கருவினைகளை கற்று மாற்றுவாராக.